போர் தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரான் ராணுவ அமைச்சர் அமீர் நசீர் சதே உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். போர் தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஈரானின் புரட்சிகர காவல்படை தளபதி முகமது பாஸ்பூர் என்பவரும் இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல்படை தளபதி முகமது பாஸ்பூர் என்பவரும் இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைகிறார். கவியரசன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. இஸ்ரேல், அமெரிக்கா இந்த ரெண்டு நாடுகளுடைய டார்கெட் ஈரானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் தான். ஒன்று, அவங்க அணு ஆயுதம் வைத்திருப்பதாக சொல்லப்படக்கூடிய இடங்கள். மற்றொன்று, அவங்க அந்த அணு ஆயுத ஆராய்ச்சியை மேற்கொள்ளக்கூடிய இடங்கள். இது ரெண்டை பிரிச்சு அட்டாக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஈரானினுடைய முக்கிய தலைவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள். இதுதான் அவங்களுடைய டார்கெட்டா இருக்கு. காலையில இருந்து அதை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த இடங்கள் மேல வான்வெளி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இது போக ஈரானுடைய ராணுவ நிலைகள் மேலேயும் தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. இது காலையில இருந்து தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இப்ப முக்கியமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அமீர் நசீர் சாதேவும் புரட்சிகர காவல் படையின் தளபதி முகமது பக்பூரும் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது இன்னும் உறுதி செய்யப்படல. ஈரான் தரப்புல இருந்தும் உறுதி செய்யல. அதே போல இஸ்ரேல், அமெரிக்கா தரப்புல இருந்தும் இது வரைக்கும் உறுதி செய்யப்படல. ஆனா அங்கிருந்து ஒரு நம்பகமான தகவல் கிடைத்திருப்பதாக கூறி ஆங்கில ஊடகங்கள்லாம் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த தாக்குதல் எந்த இடத்துல நடத்தப்பட்டது, அவங்க எங்க இருந்தாங்க, அலுவலகமா, வீடா, அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு போயிட்டாங்களா, அந்த இடத்த கண்டுபிடிச்சு இவங்க அட்டாக் பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கு. ஏன்னா ஈரானினுடைய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி இந்த தாக்குதல் தொடங்குவதற்கு முன்பாகவே அவர் பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அவர் தற்போது தலைமறைவாக ரகசிய இடத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால இவங்களும் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டாங்களா, இல்ல இவங்க ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு அந்த கமாண்ட்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அவங்கள எங்க வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதும் இது வரைக்கும் வெளியில வரல. ரெண்டு விஷயம். ஒண்ணு, அவங்க உயிரிழந்தது இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல. அதே போல இந்த தாக்குதல் எங்க நடந்தது அப்படிங்கிறதும் சொல்லப்படல. இருந்தாலும் கூட இது ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சரும் புரட்சிகர காவல்படையினுடைய தளபதியும் உயிரிழந்திருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசு.